ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. ஆஹா. சூர்யா, மா வாங்க, வாங்கம்மா, 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 மாமா வாங்க, போ துர்கா. உள்ள வாங்க. மா உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் மாப்ள, உன் வீட்டுக்கு வரதுக்கு நாங்க என்ன சொல்லிட்டா வரணும்? இது நம்ம வீடு. பாண்டி. சும்மா மாப்ள கிட்ட தமாசு தமாசு. ஒண்ணும் இல்லப்பா சூர்யா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன். சரி சரி. ஆமா, மாறி வீட்ல இல்லையா? இங்கதான் இருக்காமா, உள்ள காஃபி போட்டுட்டு இருக்கா. ஓ. மாறி, அம்மா, துர்கா, சங்கரபாணி மாமாலாம் வந்திருக்காங்க. 3 பேருக்கும் காஃபி கொண்டு வா. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிம்மா. என்னங்கண்ணா? தேங்க்ஸ்மா. ஐயோ, வந்துட்டாங்க போல இருக்கே. நம்ம பின் வழியா போயிட்டு சமாளிச்சிடலாம். மாறி கிச்சன்ல தான் இருக்காளா? ஏன் மாப்ள இப்ப அப்படித்தானே சொன்னாரு? அது உன் காதுல விழலையா? என் காதுல எல்லாம் விழுந்தது. ஆனா அவ இருந்திருந்தா பதில் கொடுத்திருப்பாளே. அப்ப அவ இங்க இல்ல. நான் சொன்னதுதான் உண்மை. நான் போய் மாரிய பாத்துட்டு வந்துடுறேன். என்ன துர்கா, என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல. காஃபி ரெடி. நீ போய் உட்காரு, நான் டம்ளர்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள எப்படி வந்திருப்பா? என்ன துர்கா, மாரிய நல்லா பாத்தியா? நல்லா விசாரிச்சியா? ஆமா. வா மாரி, குடு மாரி. எடுத்துக்கோ. நல்ல மணமா இருக்குது காஃபி. இந்தா, எடுத்துக்கோ துர்கா. இந்தாங்க. ஆமா, ஏன் உனக்கு மூச்சு வாங்குது? ஏன் மூச்சு கூட வாங்க கூடாதா? ஐயோ, என்ன கேள்வி இது? மாசமா இருக்கும்போது மூச்சு வாங்கதான் செய்யும்.
மாறி என்ன சொல்ற ஐயோ, மூச்சு வாங்கினா ஏதாவது பிரச்சனையா மா மாறிக்கு உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிடல் கூட்டு போறேன் சூர்யா மாறி சூர்யா வா. இத பாரு அப்பெண்டிஸ் இதெல்லாம் என்னம்மா? சாதாரண விஷயம்ப்பா இல்லம்மா, உள்ள மூச்சு தட்டி வாங்குறாம்மா. மூச்சு வாங்கும் தான் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் உட்காரு. hospital கூட்டு போறேன். ஒண்ணு வேண்டாம்ப்பா நீ உட்காரு. உட்காரு டென்ஷன் ஆகாத ஒண்ணும் இல்ல மாறி இது ஒண்ணும் சாதாரண இல்ல விஷயம் தான், இருங்க. சூர்யா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா இதெல்லாம் சகஜம்தான் நீ பயப்பட வேண்டாம் துர்கா தான் தேவையில்லாம ரொம்ப குழப்பம் பண்ணிட்டா என்னம்மா நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்கீங்க ஆ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே சூர்யா ஒண்ணு பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்பா சரி அப்ப நான் கிளம்புறேன்ப்பா ஆ மாறி சரிம்மா வரேம்மா போயிட்டு வா வா. வர மாதிரி வர மாப்ள சரிங்க மாமா வா துர்கா. சிஸ்டர் அங்க பாருங்க. சிஸ்டர் கோடாங்கி நம்மள நல்ல கும்மி அடிச்சுட்டான். ரத்தம் காட்டறி போகல, இன்னும் அவ உள்ளதா இருக்குது. துர்கா வண்டியில ஏறு பாண்டி என்ன வண்டி பேட்ட எடு பேட்ட முடிக்கிற, வண்டியில ஏறு. இதுக்கு பேய் பிடிச்சு நம்மளையெல்லாம் தலைகீழ தொங்க வைக்குது. தப்பிச்சோம் மாறி அப்பெண்டிஸ் சார், வெளிய காரை பார்த்ததும் போச்சு, இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். விடு எப்படியும் மாட்டிக்காம ஒரு வழியா சமாளிச்சோம் ஆ, ஹாஸ்னி தான் கூப்பிடுறா ஹலோ ஹாஸ்னி ஹலோ மாமா மாறி வந்துச்சா? ஆ வந்தாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பி வச்சிட்டோம் இப்பதான் மாமா எனக்கு நிம்மதியாவே இருக்கு. மாசமா இருக்கிற மாதிரி ஆட்டோல வேக வேகமா வேற போனாலா, அத நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை அந்த கடவுள் நமக்கு துணையா இருக்காரு. சரிங்க மாமா, நான் போனை வைக்கிறேன். ஆ சரி ஹாஸ்னி நீ வந்துட்டியா இல்லையான்னு ஹாஸ்னி விசாரிச்சா ம். ஐயோ ஆண்டி சத்தியமா நான் மாறிய பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள மாறி இங்க எப்படி வந்தான்னு தெரியல ஆண்டி அவளுக்கு மாயாஜாலம் தெரிஞ்சிருக்கும், பைத்தியம் பிடிச்ச அலையுது. அவங்க வந்திருந்தா தானே இங்க இல்லாம இருக்கிறது. எப்படி அங்க காணாம போனா இங்க பாண்டி எப்படி வந்தா? வண்டியை நிறுத்து பயமுறுத்தாதீங்க சிஸ்டர். என்ன ஆண்டி ஏன் காரை நிறுத்திட்டீங்க இறங்கு ஐயோ, வண்டியை கூட ஒழுங்கா ஓட்ட விட மாட்டான் போல இருக்குது. நல்லா இவகிட்ட போய் மாட்டிக்கிட்டோம். ஆண்டி எதுக்காக ஆண்டி வண்டியை இங்க நிறுத்த சொன்னீங்க மரியா சும்மா புலம்பிக்கிட்டே வராத பொண்ணு வச்சு நான் எவ்வளவு கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா நீ ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவ போல இருக்கே இப்பவே எல்லாரும் உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஆண்டி சூர்யாவும் மாரியும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி அதுவும் மாறி வந்து அடிக்கும் போது இது நான் இருக்க வேண்டிய இடம்னு சொன்னா அவளுக்கும் எல்லாம் உண்மை தெரிஞ்சிருக்கு போல ஆண்டி ஓ ஐயோ பியூட்டி, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். அவளுக்கு இந்நேரம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஓட ஓட விரட்டி இருப்பான். ஐயோ மரியா இது எல்லாமே உன்னோட கற்பனை நீயா அப்படி நினைச்சிட்டு இருக்க மத்தபடி மாரிக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவளுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல கரெக்ட் சிஸ்டர். ஆ. நீ இப்படி பண்ணாதான் எல்லாருக்குமே உண்மை தெரிய வரும் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நீ அமைதியா இரு இத பாரு என்ன நடந்தாலும் நீ மட்டும் அமைதியா இரு அது போதும் ஐயோ நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்பலனா நான் என்னதான் ஆண்டி பண்றது நீ சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல நீ நல்லா யோசிச்சு பாரு மாரியால எப்படி நம்ம வீட்ல இருந்து அவ வீட்டுக்கு அவ்வளவு சீக்கிரமா போயிருக்க முடியும் அதுவும் நாம கார்ல வேகமா வந்தோம் நல்லா யோசிச்சு பாரு இது எல்லாமே உன்னோட கற்பனை தான் ஆமாமா, கொஞ்ச நாள் தான் எல்லாமே சரியா போயிடும் நீ வண்டியில ஏறு இது எல்லாமே உன்னோட கற்பனை இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே நார்மல் ஆயிடும் நீ வண்டியில ஏறு பாண்டி வண்டி எடு சரிங்க, வண்டியில ஏறு.
துர்கா துர்கா இது வந்துட்டேமா. ஆ, என்னம்மா? என்னம்மா மறந்து போயிட்டியா? இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கறாங்கல்ல, அதுக்கு போகணும்ல. சிஸ்டர் மறந்தே போச்சு. நானும் உங்க கூட வரலாமா? என்ன தாரா இப்படி கேக்குற? உனக்கு வேலை இருக்குமோ தான் நான் உன்னை கூப்பிடல. வா போயிட்டு ஆ, வரலாம். சரி. என்ன தாரா, வர வர நீ துர்கா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கியே, அதுக்கு என்ன காரணம்? ம்? ஆஹா, மாமா சரியாதான் கேள்வி கேக்குறாரு. இதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? உங்க தங்கச்சி பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு தானே. ம், ம், ம். உறவுல இவ எனக்கு மருமக. அது மட்டும் இல்லாம மரியா ஆம். இல்ல துர்காவுக்கு இங்க வேற யார் இருக்கா? நாம தானே இருக்கோம். ஆமாமா. சரி, நீங்களும் வாங்க, போயிட்டு வந்துடலாம். இல்ல, ஆடிட்டர் கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, அவர் வரேன் இருக்காரு. நீங்க போயிட்டு வாங்க. அப்ப சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க, நம்ம எல்லாரும் போலாம். இரு இரு. என்ன ஹாசினி, இந்த மாதிரி நேரத்துல நீ எதுக்கு வர? வீட்ல இருந்து நல்லா ரெஸ்ட் எடு. நாங்க போயிட்டு வரோம். ஆ. எல்லாத்தையும் நாங்க சகோதரியை பாத்துக்கிறோம். பாருங்க. வாங்க. வாங்கம்மா. போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லு ஹாசினி. மாமா, மரியா வீட்ல இருந்து கிளம்பிட்டா. வரட்டும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் ரிப்போர்ட் வரதுக்கு 2 நாள் ஆகும். அதுக்குள்ள நாம மரியா வாயால எல்லா உண்மையையும் சொல்ல வைக்கணும். ஆ, சரி மாமா. ஓகே ஹாசினி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சரி. ஹஸ்பண்ட் சார், பணம் கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த மரியாதை பார்வதி அம்மா பொண்ணு நிரூபிச்சிட்டா நம்ம என்ன பண்றது? எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும். நீ எதை நினைச்சும் கவலையப்படாத. பார்வதி அத்தையோட பொண்ணு நீதான் நிரூபிக்க நான் உன் கூட இருக்கேன். எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மரியா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? இங்க வா. மரியா, போய் பார்வதியை கூட்டிட்டு வா. ஐயோ, இன்னைக்கு நம்ம சாயம்லாம் வெளுக்க போகுது. அம்மா, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுமா. இறங்குங்க. ஆ, பாத்துமா. புரியலையே. போ. வா பார்வதி. சிஸ்டர் தெளிவா தான் இருக்குது. சகோதரி உட்காருங்க சகோதரி. துர்கா, ஆ, நீ உட்காரு துர்கா. உட்காரம்மா. பாவம். பாண்டி, கூப்பிடு. சிஸ்டர், நாங்கெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நார்மல் டெஸ்ட்னா நானே எடுத்துடுவேன். நீங்க எடுக்க போறது டிஎன்ஏ டெஸ்ட். அதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காரு, அவர் தான் எடுப்பாரு. ஓ, சரி. அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க. துர்கா, டெஸ்ட் எடுக்கிறத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத. நீதான் என் பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் ஊருக்கு ப்ரூவ் பண்ணதா. எனக்கு இதுல எந்த கவலையும் இல்லம்மா. உங்களுக்குள்ள இருக்க அதே நம்பிக்கை எனக்குள்ளயும் இருக்கு. நான் தான் உங்க பொண்ணு. இந்த வருஷம் ஜூனியர் பியூட்டிக்கு அவார்டு கன்ஃபார்ம். பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்றாங்க. வாயை மூடு. அம்மா, நீங்க உட்கார்ந்துருங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. வாங்க ஆண்டி. நீங்களும் போங்க. போ. மரியா, என்ன? ஆண்டி, பார்வதிக்கு என் மேல் நம்பிக்கை வரணும்னு தான் அப்படி சொன்னேன்.
ஆனா மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி சயின்ஸை ஏமாத்த முடியாதுல்ல. ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாத, தைரியமா இரு. எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. நாம அந்த விலைய கொடுத்தா மட்டும் போதும். நாம எதை வேணும்னாலும் பண்ணலாம். இங்க பாரு ஜூனியர் அழகு தேவதை, நீ எதை பத்தி கவலைப்படாத. சிஸ்டத்தை தான் பொறுப்பா ஒப்படைச்சிட்டல்ல, இனிமே இது அவங்க கிரவுண்டு. எப்படி கேம் ஆட போறாங்கன்னு மட்டும் பாரு. வா வா. வெற்றி நிச்சயம். அப்படி சூடு மாரியம் சூர்யாவும் வராங்க. ஐயோ, அம்மா வந்துட்டியா மாரி? வந்துட்டேம்மா. ம். ஆமா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தோம். டாக்டர் வந்த உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். இல்ல ஆண்டி, என்னோட அப்பா அம்மான்னு பொய் சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்களும் வந்துடட்டும் ஆண்டி, அப்புறம் டெஸ்ட் எடுக்கலாம். எப்படி? மரியா, மரியா, என் பொண்ணு உள்ளதா இருக்காளா? மரியா, அப்பத்தா மகளே. மரியா. கோமுட்டி தலையே வந்துட்டான். எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? ஓ, அதுவா? அவங்க லீகலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்ற பர்த் மார்க்லாம் உண்மைன்னு ரிப்போர்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான் வந்திருக்காங்க. என்ன கோமுட்டி தலையா உருண்டு உருண்டு வரா? ஐயோ, மரியா. என்ன இப்படி பாக்குறான்? சிஸ்டர். ஐயோ, குரு குருன்னு பாக்குறானே. இவன் பார்வையே சரியில்லையே, பயமா இருக்குது சிஸ்டர். மரியா, மரியா. மரியா, கண்ணே மரியா. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. மரியா, உன்னை பார்க்காம அப்பா குரூப்பா இழைச்சு போயிட்டேன்டா. ஐயோ, அங்க பாத்தியா, அம்மா கூட இழைச்சு போயிட்டாடா. மரியா, என் கண்ணு, என் செல்லம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. ஆமா, அன்னைக்கு பார்த்ததுக்கு ரொம்ப எழிச்சு போயிட்ட. ஆமா மரியா, இழைச்சு போயிட்ட. புஷ்பா, நம்மள பிரிஞ்சிருந்த ஏக்கத்துலதான் நம்ம புள்ள இழைச்சு போயிருக்கு. இந்த உலகமே ஒன்று சேர்ந்து சதி பண்ணாலும் நம்ம புள்ள நம்மளை விட்டு பிரியாது. மரியா, நீதான் எங்க பொண்ணு. உன்னையும் எங்களையும் பிரிக்கவே முடியாது. உன்னை பார்க்காம அப்பாவால தூங்க முடியலம்மா. அப்பா உன்னை நினைச்சு இழைச்சு துருப்பாயிட்ட. எங்க கூட வந்துருமா, எங்க கூட வந்துருமா. மரியா, இங்க வாமா. மரியா, வந்துருவா. நீ தூரத்துல இருந்தாலும் எங்க அன்பு உன்னையே சுத்தி சுத்தி வருதுமா. ஏங்க, என் ரத்த உசுறு உடம்பு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. என் பொண்ணை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துருங்க. இவங்க ஓவரா நடிச்சு காட்டி கொடுத்துருவாங்க போலயே. எங்க டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், இவன் டாக்டரா கம்பவுண்டரா? சிஸ்டர், அவன் பாக்குற பார்வை பாத்தீங்களா? புள்ள பிடிக்கிறவன் மாதிரியா இருக்கிறான் சிஸ்டர். இவெல்லாம் டாக்டர் வந்துட்டான். இப்ப போனது டாக்டர் இல்லம்மா, நம்ம குலசாமிமா. நம்ம குலசாமி. பரவாயில்ல, வாங்க. நம்ம பொண்ணுக்கு டாக்டர் சொல்லி வந்துட்டாரு. புரிய நம்ம வைக்கணும். பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிடும். வாங்க. தெய்வமா, தெய்வம் தூக்கிட்டு போமா. தெய்வமா, தெய்வம் நம்மள சேர்த்து வைக்க போற தெய்வமா, புரிஞ்சுக்கோ. ஐயோ, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போற 4 பேர் உள்ள வாங்க.
அம்மா அம்மா. மரியா வாமா ஏங்க, ஏங்க, வாங்க. கூப்பிட்டுருக்காங்கல்ல. துர்கா முதல்ல நீ உள்ள வாமா போலாம். போலாம். நீங்க உட்காருங்க. நர்ஸ் அதை எடுங்க. ஷர்ட்டை லூஸ் உங்க பண்ணுங்க. நேம் சொல்லுங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாயம் எடுத்துரும். நேமை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே, நீங்க போங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே.